வணக்கம். லீனியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் கலாச்சார விளையாட்டு விழா வருகிற மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. குமரகுரு கல்வி நிறுவனங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் தொழில்நுட்ப கலை விழாவான யுகம் 2026 தனது 14வது பதிப்புடன் மீண்டும் வருகிறது. தொழில்நுட்பம், கலாச்சாரம், படைப்பாற்றல் மற்றும் இளைஞர் தலைமைத்துவம் ஆகியவை ஒன்றிணையும் பிரம்மாண்ட நிகழ்வாக இது அமைகிறது. தென்னிந்தியாவில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த மற்றும் மாணவர்களின் முன்னெடுப்பில் நடைபெறும் விழாக்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட யுகம் புதுமை, கலை வெளிப்பாடு மற்றும் சமூக தாக்கத்தை கொண்டாடும் முக்கிய தளமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. குமரகுரு கல்லூரி இணை டீன் மற்றும் OSA டாக்டர் வி. விஜிலேஷ், குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் ஷீலா ஸ்ரீவாட்சவா மற்றும் ஏற்பாட்டு குழுவின் மாணவர்கள், பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். யுகம் 2026 கோயம்புத்தூரில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்களில் நடைபெறவுள்ளது. 2026 பிப்ரவரி 27 முதல் பயிலரங்கங்களுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதன் பின்னர் மார்ச் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். 3 நாட்கள் முழுவதும் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் மற்றும் அனுபவ நிகழ்வுகளால் உற்சாகமூட்டும் இவ்வளாகம் மையமாக மாறும். இந்த 14வது பதிப்பில் 90க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பமற்ற நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த யுகம்ங்கிறது மாணவர்களால உருவாக்கப்பட்டு மாணவர்கள் நடத்தும் ஒரு திருவிழா போன்ற ஒரு அமைப்பு. இதில் பல்வேறு போட்டிகளும் காம்படிஷன்ஸ் will be conducted and we also have various events under various categories. இத பத்தி மேலும் explain பண்றதுக்காக sir சொன்ன மாதிரி Kumaraguru institutions have been hosting Yugam for the last 14 years and இந்த வருஷம் we are coming back strong. So competitionsல ஆரம்பிச்சு workshops வரைக்கும் we have about 90 plus competitions and 70 plus workshops. இதுல conclaves ஒரு important part நாங்க இந்த வருஷம் add பண்றோம். So இந்த வருஷம் we have IIYC Inspire India Youth Conclave, DCE Defense Career Expo and புதுசா summit நானு கொண்டு வந்திருக்கோம், the Entrepreneurship Summit. So in all of these conclaves, the 9 plus conclaves, we've got multiple speakers, national and international. So to continue what I was saying, we've had about 12,000 footfall in the 2025 edition of Yugam and இந்த வருஷம் நாங்க 15,000 plus footfall எதிர்பார்க்கிறோம். வாத்சல்யா ஆசீர்வாத் எனும் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்ட நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக திருச்சி உதவி ஆட்சியர் சேஸ்திரி மாயும் TP சானு, PF RDA நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரலுபெரி, முதன்மை பொது மேலாளர் மோகன் காந்தி, பொது மேலாளர் கவிதா சிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், பெட்டால், CAMS, CRA உடன் இணைந்து குழந்தைகளிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் நிதி விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் பிரதிநிதிகளை நீண்டகால நிதி திட்டமிடல் குறித்த விழிப்புணர்வை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் விதத்தில் நிதி விழிப்புணர்வு குறித்த கருப்பொருள் அடிப்படையிலான வரைதல் போட்டி நடைபெற்றது. NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் அனைத்து மைனர் குழந்தைகளின் சார்பாகவும் கணக்கை திறந்து இயக்கலாம். குறைந்தபட்ச ஆரம்ப மற்றும் வருடாந்திர பங்களிப்பு 250 ரூபாய் மற்றும் முதலீடுகளுக்கு உச்சவரம்பு இல்லை. 18 வயதை எட்டியதும் கணக்கு ஒரு வழக்கமான NPS கணக்காக தடையின்றி மாறலாம். இது நீண்ட கால செல்வத்தை உருவாக்குவதை தொடர அனுமதிக்கிறது. இது வாத்சல்யா ஆசீர்வாத்தாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து பரிசு பங்களிப்புகளையும் அனுமதிக்கிறது. இந்த திட்டம் 18 21 வயதிற்கு உட்பட்ட விதிகளுடன் பகுதி திரும்ப பெறும் வசதியையும் வழங்குகிறது. PFRDல NPS வாத்சல்யான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான போஸ்டர் காம்படிஷன் நடத்தணும். 120 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. திருச்சியில் உள்ள வேரியஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ டெப்டி கலெக்டர் வந்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ இது PFRD டெல்லியில் இருக்குது. ஸோ நாங்கள் 17 லட்சம் கோடி அசட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது PFRDயோட இன்னொரு ப்ராடக்ட் NPS வாத்சல்யாங்கிறது. இது சில்ட்ரனுக்காக 18 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்காக உள்ளது. அவங்க அப்பா அம்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இது லாங் டேர்ம் சேவிங்ஸை இன்கல்கேட் பண்ணுறதுக்கான ஸ்கீம். நன்றி. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார்.
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் டெல்டா மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேல்முருகன் அவர்கள், கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு இடத்தில் போட்டியிட்டோம். இந்த முறை கூடுதல் இடங்களை போட்டியிடுவதற்கு கேட்டுள்ளோம். பேச்சுவார்த்தையின் போது அது இறுதி செய்யப்படும் என்றும், தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு அரசியல் கட்சிகள் பல்வேறு யுக்திகளை கையாள்வார்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு யுக்தியை கையாண்டுள்ளார். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கான இடங்கள் கோரிக்கைகள் அடிப்படையில் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவத்தின் போது அந்த சம்பவம் குறித்து பேசிய முதலமைச்சர் மிகவும் நாகரிகமான முறையில் யாரையும் விமர்சிக்காமல் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு சாதகமாகத்தான் அவர் பேசினார் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் மாவட்ட, மாநில அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து தேர்தலுக்கு அவர்களை தயார் செய்கின்ற பணிகளையும், ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற உட்கட்சி தேர்தலில் விடுபட்ட நகர, ஒன்றிய, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்வதும் தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது. அதுபோன்று தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் போன்ற விடயங்களையும் தொடர்ந்து பேசி வருகிறோம். நேற்று தினம் மதுரை, அதற்கு முதல் நாள் திருநெல்வேலி, இன்றைக்கு திருச்சி, ஏற்கனவே வேலூர், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, கொங்கு மண்டலம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் அரசு மாவட்டத்தில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அந்தந்த மண்டல அளவிலான பொதுக்குழு கூட்டி கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற பணிகளையும், தேர்தலில் எவ்வாறு நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதற்காகத்தான் இன்றைய தினம் திருச்சி மண்டலத்தினுடைய இந்த கூட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பொள்ளாச்சியில் திடீரென்று மழை பெய்துள்ள சம்பவம் அங்குள்ள பொதுமக்களையும் விவசாயிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்து வந்தது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் இரவு திடீரென்று வானில் கரு மேகங்கள் சூழ்ந்து பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த இந்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து அப்பகுதி முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது. வெயிலின் கொடுமையில் தவித்த மக்கள் இந்த மழையால் நிம்மதி அடைந்தனர். இந்த கோடை மழை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சியில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது எனும் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி வடக்கு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் கார்த்திகேய சிவ சேனாதிபதி கலந்து கொண்டு 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு செய்த திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு பேசியதோடு 2026 நடைபெறும் தேர்தலில் மீண்டும் ஆட்சி வரும் என்றும், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் என்பதை கேட்க அனைவரும் ஆவலுடன் இருப்பதாகவும், அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு பொள்ளாச்சி பகுதியில் திமுகவின் கோட்டையாக மாற்ற பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த பரப்புரை கூட்டத்தில் பொள்ளாச்சி நகர்மன்ற தலைவர் ஷியாமலா, பொள்ளாச்சி நகர செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், அமுத பாரதி, மாநில தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி, கழக சட்டத்திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். மறுபடியும் 5 வருட காலம் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரப்போகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வராக 2026 மறுபடியும் நம்ம கேட்க போறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற வார்த்தையை நான் கேட்க போகின்றோம். அப்படி கேட்கும் பொழுது இந்த கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சி தொகுதி உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்
வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் வாக்களிப்பது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்த்திட்ட எதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு கோவையில் உள்ள அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் செலவீட்டில் புதிய பொது கழிப்பிடத்தை கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 1ற்கு உட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 1ற்கு உட்பட்ட அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் ஏற்கனவே சேதமடைந்திருந்த ஆண்கள் கழிப்பிடத்தை இடித்துவிட்டு 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பொது கழிப்பிடத்தை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். மேலும் கழிப்பிடத்தை தூய்மையாக பராமரிக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கேட்டுக் கொண்டார். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என்று தனித்தனியாக கட்டப்பட்டுள்ள இந்த பொது கழிப்பிடத்தில் ஆண்கள் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறையும் 4 இந்திய கழிப்பறையும் ஒரு சவருடன் கூடிய குளியல் அறையும் 3 ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் பேசின், தண்ணீர் தொட்டி மற்றும் கைகள் கழுவும் பேசின் உள்ளிட்டவைகளும், பெண்கள் பகுதியில் ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறையும் 4 இந்திய கழிப்பறையும் ஒரு குளியல் அறையும் தண்ணீர் தொட்டி மற்றும் கை கழுவும் பேசின் உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த திறப்பு விழாவிற்கு வந்த கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் சால்வை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். முதல் அடி நமது அடியாக இருக்க வேண்டும் என்று மேட்டுப்பாளையத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வர இருக்கும் சட்டசபை தேர்தலுக்காக திமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கோவை மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் தொண்டர்களிடம் பேசும் பொழுது, உறுதியாக சொல்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் நமது ஆட்சிதான் எப்பவும். நாம் தடுப்பு ஆட்டத்திற்கு போகக்கூடாது, அடித்து ஆட வேண்டும். முதல் அடி நமது அடியாக இருக்க வேண்டும். இது வேற அடி என்று தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நகைச்சுவையாக கூறினார். எப்படி எங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சிலர் சொல்லலாம். அது முதலமைச்சர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, துணை முதலமைச்சர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை. தமிழ்நாட்டை காப்பாற்ற உரிய தகுதி படைத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி, குஜராத்திலிருந்து வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, அல்லது சேலத்திலிருந்து வந்தாலும் சரி, இங்கு பருப்பு வேகாது. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்றும் அவர் பேசினார். எப்பவுமே நம்ம தடுப்பாட்டத்துக்கு போகக்கூடாது, அடிச்சு ஆடணும். அடி முதடி நம்ம அடி ஆடலாம். தவறு நடக்கக்கூடாது. எப்படி எங்களுக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு சில பேர் சொல்லலாம். அது முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கிறார். டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி, குஜராத்ல இருந்து வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் இல்ல சேலத்திலிருந்து வந்தாலும் சரி, ஒன்னும் கருத்து வேகாது. கோவையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகி அவர்கள் பேசியுள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். தேமுதிக அமைத்துள்ள கூட்டணியை மக்கள் விரும்புவதாகவும், கேப்டன் இருந்திருந்தால் இதே கூட்டணியைத்தான் அமைத்திருப்பார் என்றும் தேமுதிக நிர்வாகி சிட்டி கே ராமச்சந்திரன் பேசியுள்ளார். தேமுதிகவின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சந்துரு, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தராஜ், பீளமேடு பகுதிக்கழக செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் மாவட்டம் முழுவதும் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி 26 வட்டக்கழகத்தின் சார்பில் பீளமேடு பகுதியில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வட்டக்கழக செயலாளர் சிட்டி கே ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினருடன் இணக்கமாக செல்வது மற்றும் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிட்டி கே ராமச்சந்திரன் செய்தியாளர்
செய்தியாளர்களிடம் பேசியதாவது, கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்தது போல் கூட்டணிக்காக எங்களால் முடிந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமாக செயல்பட்டு வாக்கு வங்கியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்றும், வரவிருக்கும் தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி இன்னைக்கு சரியான கூட்டணியை தான் எங்க அந்நியார் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது மக்கள் வரவேற்கிறாங்க இந்த கூட்டணியை. அதே போல எங்க கேப்டன் இருந்தார் அப்படின்னாலுமே இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இந்த கூட்டணியை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அதே போல எங்களுடைய கழகத்தினுடைய செயலாளர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி கட்சிக்கு அனைவரும் செயல்பட்டு சிறப்பாக செயல்படுவோம் என்று. கோவை துடியலூர் அருகே உள்ள குருடம்பாளையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா சிறப்பிக்கப்பட்டது. கோவை துடியலூர் அருகே குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கே வடமதுரை மற்றும் நேரு காலனி பகுதிகளில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளினை ஒட்டி கோவை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பாக ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான மறைந்த ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளினை அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூரை அடுத்து குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கே வடமதுரை பகுதியில் கோவை வடக்கு மாவட்டம் சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் ஜி ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது. அதேபோல நேரு காலனி பகுதியிலும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளினை ஒட்டி கோவை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பாக ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. திருப்பூரில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நமக்கு நாமே திட்டத்தில் பொதுமக்கள் தொழில் முனைவோர்கள் பங்களிப்போடு 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் புற்றுநோய் புத்துணர்வு மையம் ஆகியவற்றை செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். தொடர்ந்து 100 படுக்கை வசதிகள் கொண்ட புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணீஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செய்தித்துறை அமைச்சர், திருப்பூர் மாவட்டத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் புற்றுநோய் நோயாளிகளுக்கு ஒரே இடத்தில் முழுமையான சிகிச்சை வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மலை கிராமங்கள்ல பேருந்து வசதிகளோ மருத்துவ வசதிகளும் முறையா கிடைக்கிறது ஒரு பொதுவான மருத்துவ வசதி கிடைக்கலீங்க. முதல்ல அவர் பனையூருட்டு வெளியே வர சொல்லுங்க, அப்புறம் போய் பார்க்க சொல்லுங்க. அதான் சொல்றேங்க, அவங்க புதுசா எல்லாம் புதுசா நம்ம சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அதுக்கான தேர்தல் முடிவு. சென்னையில் காவலர் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல்துறையினரின் பணி சிறக்க போலீசாரின் குறைகளை போக்கி காவலர் குடும்ப நலனுக்கு அதிகாரிகள் உதவிடும் வகையில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் ஏகாப்பா அவர்கள் உத்தரவின் பேரில் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 ஆகிய நாட்களில் காவலர் குறைதீர் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதன் பேரில் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026
ஆகிய சென்னை மாநகர வேப்பேரி காவல் ஆணையாளர் அலுவலக கலந்தாய்வு கூட்டத்தில் நடைபெற்ற காவலர்கள் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் ஏகாப்பா அவர்கள் சென்னை பெருநகர காவல் 4 மண்டலங்களிலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவில் பணிபுரியும் 7 காவல் ஆய்வாளர்கள், 30 உதவி ஆய்வாளர்கள், 2 அமைச்சு பணியாளர்கள் மற்றும் 211 காவலர்கள் உள்ளிட்ட 250 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடமிருந்து குறை தீர்க்கும் மனுக்களையும் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இம்முகாமில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உட்பட பகுதிகளில் உள்ள போலீசார்கள் பணி மாறுதல், தண்டனை முடிந்தவர்கள், காவலர் குடியிருப்பு குறை கோருதல், ஊதியம் குறைபாடுகள் உள்ளிட்ட மனுக்களை பெற்று இம்மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிகழ்வின் போது இணை ஆணையாளர் எஸ் மகேஸ்வரன், ஏகாப்பா, துணை ஆணையாளர்கள் ஜி சுப்புலட்சுமி, ஏகாப்பா டி என் ஹரி கிரண் பிரசாத், ஏகாப்பா ஐ ஈஸ்வரன், வி கார்த்திக், எஸ் குத்தாலிங்கம், காவல் அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு பேசுகையில், எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிர்வாகிகள் சில ஆலோசனைகளை என்னிடம் சொன்னார்கள். மார்ச் 1ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்ற உள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இது அமைய உள்ளது. அந்த கூட்டத்தில் நாம் எப்படி கலந்து கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். யார் அவர் கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க. இப்ப வரல, அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல. அது வேற. நீ இதுக்கு தான் நீ விஜய் செல்லூர் ராஜு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அதை தான் சொல்லுவேன். நாங்க சொன்னதை விட்டுருவீங்க. கூட்டணியை பற்றி கூட்டத்தை பற்றி பேசுங்க. கூட்டணிக்கு எப்படி வருவாங்க, எப்படி கூட்டம் வருவாங்க என்னன்னு கேளுங்க. இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 50% குறைக்கப்பட்டுள்ளது, ரத்து செய்து மீண்டும் அதனை 25% நிர்ணயம் செய்ய வேண்டும், நில அளவைத் துறையில் வெளி முகமை ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்களை கைவிட வேண்டும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமங்களிலேயே தங்கி பணி புரிய வேண்டும் என்பதை தளர்த்த வேண்டும், அவர்களின் வட்ட எல்லைக்குள் தங்கி பணிபுரியும் வகையில் விதிகளை திருத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. எங்களை சேர்த்தாக்குறீங்க, இதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கின்றது. அருமை தோழர்களே, அந்த அடிப்படையிலே பணி பாதுகாப்பு சட்டம் மிக அவசியமானது. யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை, பொருளாதார செலவும் இல்லை வேண்டும். அதோடு நம்முடைய பிரதான கோரிக்கைகள், நம்ம பணிக்கேற்ற ஊதியம் நாம் பெறுவதில்லை. ஒரு உழைக்கின்ற மக்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் மறுக்கப்படுகின்றது. இருவாச்சி பறவையை கோவை மாவட்டத்திற்கான தேர்தல் அடையாளமாக மாவட்ட ஆட்சியர் அறிமுகம் செய்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் தரப்பிலும் மாவட்ட நிர்வாகங்கள் தரப்பிலும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தேர்தல் அடையாள சின்னங்கள் அந்தந்த மாவட்டங்கள் வாரியாக அறிமுகம் செய்யப்படுகிறது. அதன்படி கோவை மாவட்டத்திற்காக இருவாச்சி பறவை எலெக்ஷன் ஐகானாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பவன்குமார் அறிமுகம் செய்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட தேர்தல் பணி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் அரிதாக காணப்படும் இந்த பறவை தேர்தல் ஐகானிற்காக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் வீரன் என்று பெயரிடப்பட்டுள்ளது.
திருச்சியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி மாநகராட்சி பகுதிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அதிகாரிகள் மிகுந்த சிரத்தை எடுத்து பட்டா வழங்குகின்றனர் என்றும், பட்டா வழங்குவதோடு வீடில்லாதவர்களுக்கு வீடும் கட்டித்தரப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் வரன்முறை செய்யப்பட்ட பட்டாக்கள் 30க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி தரமான ஆட்சியாக, நல்ல ஆட்சியாக, மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியாக, மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும் ஆட்சியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நிறைய பெண்கள் வந்துருக்கலாம். பட்டா கொடுக்கறது கூட பெண்கள்கிட்ட தான் கொடுக்கணும். இது ஒரு ஆண்கள் பேர்ல பட்டா கொடுக்கணும், பெண்கள் பேர்ல தான் கொடுக்கலாம். பெண்களுக்கு தான் 1,81,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். அது மாசம் 1000 கொடுக்குற இதுக்கு ஆட்சி வந்து 2000 கொடுக்குறாங்க. 2000 கொடுக்கறதோட 5000 சேர்த்து கொடுக்குறாரு. பஸ்ல போனா இலவசம் கொடுக்குறாரு. உங்க பிள்ளைங்க படிச்சா மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. பையனை படிச்சா 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. எல்லாம் மகளிரை நோக்கிய இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாம் நாங்க ஏன் சொல்றோம், இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா, இது ராமாயண மகாபாரதம்லாம் ஆண்டாண்டு காலமா 100 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் அதே ராமாயண மகாபாரதத்தை படிக்கிறேன். அப்ப போதும் நீ படிக்கலையா, படிக்காம இருக்கியா அப்படின்லாம் சொல்றதில்லை. நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம் சொன்னால், இந்த ஆட்சி முதல்வர் தளபதியுடைய ஆட்சியில செய்யப்பட்ட காரியங்களை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுவது என்னுடைய கடமை. நினைவூட்டினால்தான் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தொடர்வதற்கு அந்த வாய்ப்பை உங்களிடம் கேட்பதற்காக தான் இந்த திருச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 32,000 கோடி வளர்ச்சி செய்திருக்கிறோம். அதை முதலமைச்சர் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். எனவே நல்லதொரு ஆட்சியாக திருச்சியே வேலைவாய்ப்பு உருவாக்குகிற இடம், பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள் குறிப்பாக மருத்துவமனைகள், பாலங்கள், சாலைகள், பள்ளிகள், எல்லா பணிகளையும் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களை காட்டிய திருச்சியை செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அங்கிருக்கிற தாய்மார்கள் எந்த பகுதியில் இருந்து வந்திருந்தாலும் அந்தந்த பகுதியிலே நீங்கள் தளபதிக்கு ஆதரவு தர வேண்டும், முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிவேதி தால்வா பேட்டி அளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிவேதி தால்வா திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயணம் செய்து வருகிறோம். நான் திருச்சிக்கு வந்து தற்போது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்ய இங்கே வந்துள்ளேன். இது தவிர அனைத்து மாவட்டங்களிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களது BLA 2 பணியாளர்களை நியமிப்பது, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் மற்றும் வட்டார காங்கிரஸ் கமிட்டிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். All India Congress Committee, we are traveling across the state to various districts and various assembly constituencies to look into our preparation for the upcoming state elections in Tamil Nadu. Today I will be traveling to Trichy and Pudukkottai. We are here now to review preparations in Trichy East Assembly constituency. Apart from that, in all the districts and in all the assembly constituencies, we are reviewing the appointment of our BLA 2 workers in every booth, and also reviewing functioning of district Congress committees and block Congress committees. We are also in various districts conducting MG, NREGA, Bachao, Padyatras and meetings.
2 days ago, I was in Kolachal and in Kanyakumari, in Nanguneri assembly also. Today I am here in Trichy. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் இணைந்திருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.